தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக 14 பேரை போலீசார் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 14 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த கைதானவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. போலீசாரும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் சம்மன் அடிப்படையில் அவர்கள் ஆஜராகவில்லை. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். நிபந்தனை அடிப்படையில் அவர்களுக்கு முன்ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் ஷூரிட்டி வழங்குவதற்காக நீதிமன்றம் 15 நாட்கள் அவகாசம் என்பதை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றுடன் 15 நாள் நிறைவடைந்த சூழ்நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி ஷூரிட்டி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை அதிகாரி முன்பு செந்தில் பாலாஜியும் அதே போல அசோக் குமாரும் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். விசாரணை அதிகாரியான காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் முன்பு விசாரணை ஆஜராகி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்போது கையெழுத்திட்ட பிறகு செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் அசோக் குமார் 2 வழக்குகள் தொடர்பாக இன்று கையெழுத்திட இங்கே வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு வழக்கு வருமான வரித்துறை சோதனையின் போது வருமான வரித்துறை அதிகாரியை தாக்கிய வழக்கு தொடர்பாக அசோக் குமாரை போலீசார் தேடி வந்தனர். அந்த வழக்கிலும் நிபந்தனை அடிப்படையில் அவர் முன்ஜாமீன் பெற்றார். ஆனால் கரூர் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்காக தனியாக ஒரு மனுவை தாக்கல் செய்து 2 வழக்குகளும், அதாவது தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கும் அதே போல வருமான வரித்துறை அதிகாரியை தாக்கிய வழக்கும் 2 வழக்குகள் தொடர்பாகவும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலேயே தான் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதற்கான உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பித்தது. எனவே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலேயே 2 வழக்குகள் தொடர்பாக அசோக் குமார் தற்போது ஆஜராகியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.